பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நல்ல தூதர்கள் எங்களோடு இருப்பதற்காக, எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவர், எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காகவும் இடத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே இந்த எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பு ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே வந்திருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு தகுந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. திரும்பி செல்லும்போது ஆண்டவரே புது உற்சாகத்தோடு புது பலத்தோடு ஆண்டவரே அவங்க திரும்பி செல்ல நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே நீங்கள் தாமே ஆண்டவரே பேசுங்க. உங்களுடைய நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனையில் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற காணிக்கை ஆண்டவரே அது ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. நீ தாமே எல்லாம் தடைகளை நீக்கி அவர்கள் நேரத்தோடு வர நீங்கள் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அருமையாக நம்மை 12 மாதங்கள் அருமையாக வழி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து, நாம் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும்போதும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் இதுவரைக்கும் அவர் வழி நடத்தியிருக்கிறார் இல்லைங்களா? அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் பாடல் நன்றி நன்றி பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, அவர் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து நாம் வந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து. மறுபடியும் நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.
கரங்களை தட்டி தேவனை நாம் நன்றி சொல்லுகிறோம் இல்லைங்களா? நாம் இந்த இடத்தில் அவருக்கு நன்றி சொல்ல சந்தோஷத்தோடு நாம் நன்றி. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் என்ன பண்ணுறோமா? அதனால எல்லாம் ஜோர கரந்தட்டுற சவுண்டு கேட்கணும். ட்ரம் பீட் சவுண்டு கேட்குதா இல்லையா? ஆனால் கரந்தட்டுற சவுண்டு கேட்கணும். அதனால எல்லா கரங்களை தட்டி ஜோரை நாம் தட்டி நாம் பாடலாம். சரிங்களா? அழைக்கப்பட்டோரே நேர் உன்னத அழைப்பினை அறிந்தே யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்றாங்க? கடலை தாண்டின பின்பு மோசே கூட என்ன பண்ற? அப்படி பாடலை பாடுறாரு. வாசிப்போம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம், Exodus 15th chapter, first verse. ஆமா, கர்த்தரை என்ன பண்ணாங்களாம்? புகழ்ந்த பாடின பாட்டு. போதும். அவர் தான் பாடுறாடி. என்னன்னு பாடுறாடி? மைக் 15:11 என்ன சொல்லுது? ஆமா, உமக்கு ஒப்பானவர் யார்?
பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமா, அதே 20ஆம் வசனம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரரை எடுத்துக்கொண்டாள். ஆமா, சகல ஸ்திரீகளும் தம்புரங்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். ஆமா, நடனத்தோடும் அவளை பின்னே என்ன பண்ணாங்களா? புறப்பட்டு போனார்கள். ஆமா, நம்ம எல்லாம் வெறிச்ச போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோம் குளிருக்கு. தேவன் செய்த நன்மையை, தேவன் செய்த அற்புதத்தை அவங்க நினைச்சு அவங்க பார்த்து என்ன பண்ணாங்களா? ஆமா, நடனத்தோடு பாடினாங்க. சில ஜாதியில் வந்து யாராச்சும் செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சேரில் போட்டு கட்டி உட்கார வைப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவங்க படுக்க வைக்க மாட்டாங்க. பணத்தை என்ன பண்ண மாட்டாங்க? ஆமாம், மூளையில் உட்கார வச்சுருப்பாங்க. இந்த நார்தன் கர்நாடகாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் போட்டு அது என்ன பண்ணும்? அசையாது, ஒன்றும் பண்ணாது, இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கு. எப்படி உக்காந்துட்டு இருக்கோம்? அதனால நம்ம அப்படி உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உயிரை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? எல்லாம் உயிருள்ள தானே இருக்கிறீங்க. அப்போ எப்படி இந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? நடனம் ஆடி, என்னது டேம்ரின் எடுத்து நடனம் ஆடி டான்ஸ் ஆடி. அதனால நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாம், பரவாயில்ல, வயசாயிடுச்சு, அப்புறம் கை காலெல்லாம் பிடிச்சிக்க போகுது. ஆனால் கரங்களை என்ன பண்ணலாம்? நம்ம ஜோராக தட்டி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நாம பாடலாம். இஸ்ரவேலின் நாதனாயும் வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மர்த்தினாய் பூமியில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவாய தெய்வம், இஸ்ரவேலின் நாதனாய் வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மத்தியாய் பூமியில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவனே தெய்வம்,
ஒரு கன்னட பாடலை நாம் பாடுவோம். ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದ ಸೇದ ಸಹಾಯಕ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು
அவர் நம்மை என்ன பண்ணிருக்கிறாரு? நினைச்சிருக்கிறார் இல்லைங்களா? நம்மளை எல்லாம் நினைத்ததுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல அவரை ஆராதிக்க முடியும். ஒரு 2 நிமிஷம் நாம் எல்லாம் எந்திரிச்சு நின்று தேவனை நாம் ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எப்படி நன்மை
மாதம் ஆண்டவரே அருமையாக வழி நடத்தினேன். ஆண்டவரே 22 நாட்கள் 23 நாட்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே நீர் அருமையாக வழி நடத்தினீர். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உயிரோடு இருப்பது உடைய கிருபைதான். அந்த கிருபையோடு எங்களை வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನೇನು ಮಾಡಲಾರೆನು, ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ, ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನೇನು ಮಾಡಲಾರೆನು, ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಬೆನ್ನತ್ತಿ, ನಿನ್ನ
துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. மறவாமல் நீ நினைக்கிறே. நன்றி. உங்களுடைய பிரசன்னத்தினால் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினாலே எங்களை இதுவரைக்கும் காத்து வந்தீரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து நீர் வழி நடத்தினதுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நன்றி ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக சந்திரா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடியாது. துதிக்கிறோம் போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம், தேவகுமாரனே ஸ்தோத்திரம், பரிசுத்த ಆವಿಯಾನವರೇ ಸ್ತೋತ್ರಂ. ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮವು ಪರಿಶುದ್ಧವೆಂದು ಎನಿಸಲ್ಪಡಲಿ. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವು ಬರಲಿ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಚಿತ್ತದಂತೆ ಭೂಮಂಡಲದಲ್ಲೂ ನೆರವೇರಲಿ. ಪ್ರತಿದಿನದ ಆಹಾರವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ನಾವು ಕ್ಷಮಿಸುತ್ತವಾದ್ದರಿಂದ ಒಬ್ಬೊಬ್ಬರ ತಪ್ಪುಗಳನ್ನು, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆ ಒಳಗೆ ಸಿಕ್ಕಿಸದಂತೆ ಕೇಡಿನಿಂದ ತಪ್ಪಿಸು ತಂದೆಯೇ. ಅಪ್ಪಾ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ஆவியானவரே ஸ்தோத்திரம், திரியேக தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கொண்டு வந்தீரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். தடைப்பட்டவங்களையும் கொண்டு வாங்கப்பா. எந்த பிரச்சனை போராட்டம் இல்லாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க இந்த ஓய்வு நாளை நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாகியம் இது ஆண்டவரே. இந்த புறஜாதி மத்தியில் எங்களை தேர்ந்தெடுத்து அப்பா பிதாவே என்று புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்து அப்பா உம்மை துதிக்க, ஆராதிக்க, எங்களை நாமம் பிரஸ்தாபப்படுத்த எங்களை நீர் தெரிந்து கொண்ட தேவனுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். இந்த 12 மாதங்கள் நீர் கண்மணி போல ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்தீர், ரட்சித்தீர், கரம் பிடித்து நடத்தினீரே. கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனின் கிருபை ஆண்டவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சுவாமி. அப்பா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றுகிறோம் ராஜா. அப்பா நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்போ கூட அப்பா இந்த ஆராதனை வேளையில் துதிக்க ஜபிக்க நீர் கூடி வந்து ஆராதனைக்கு எங்களை பயன்படுத்தினீரே அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அதே போல உம்முடைய வார்த்தை வசனத்துக்கு அப்பா நீர் பேச போகிறதுக்காக ஆவியானவரே ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். எந்த ஸ்தானத்தில் என்னை நீ மகிமைப்படுத்தும் போது நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆமாண்டவரே அப்பா, உன் வார்த்தை அப்பா அதுதான் ஜீவனுள்ள வார்த்தை என்று ஒவ்வொரு மனதிலும் அப்பா அது ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்பா அந்த வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்க, வார்த்தைக்கு வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்க எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியோர்களையும் எல்லாரும் வந்திருக்கிறவங்களையும் தடைப்பட்டங்களை கொண்டு வரப்போதுக்காக ஸ்தோத்திர ராஜா. நன்றி. இந்த நாளை தொடக்கம் முதல் முடியும் வரை நீர் கூட இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு சாயந்தரம் சண்டே கிளாஸ் இருக்காது. வெறும் சாயந்தரம் ஆராதனை தான் இருக்கும். 7 மணியிலிருந்து ஆராதனை இருக்கும். அப்புறம் இந்த செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் இருக்காது. நாளைக்கு 8:30 9:30 மணி வரைக்கும் கிறிஸ்மஸ் ஆராதனை. அதனால் சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு போய் பிரியாணி எல்லாம் செய்யணும் இல்லைங்களா? அதனால் நாம் 8:30 9:30 நாம் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா 9:30 மணிக்கெல்லாம் நாம்
முடிச்சிடலாம். நான் அதனால் இருக்கும். அடுத்த வாரம் சேம் 8:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கும். 7 மணிக்கு யாராவது எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கும். அடுத்த வாரமும் இது இருக்காது, சண்டே கிளாஸ் இருக்காது, ஈவினிங் சர்வீஸ் அடுத்த வாரம் இருக்காது, இன்றைக்கி இருக்கும். ஆனால் அடுத்த வாரம் 10:30 மணிக்கு வாட்ச் நைட் சர்வீஸ் இருக்கும். இந்த இடத்துல 10:30 மணியிலிருந்து 1:30-2 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் அன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வாங்க. இந்த இடத்துல வந்து தூங்கிடாதீங்க. நீங்கள் 10:30 மணிலேருந்து நைட் 10:30 மணிலேருந்து 10:30-10:45 ஸ்டார்ட் பண்ணி 1:30-2 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சிடுவோம். சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்மஸுக்கெல்லாம் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது நாம் தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கையும் தஸ்மபாகத்தையும் நாம் செலுத்துவோம். ஒரு பழைய பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன். அது திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே கமலன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை
காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக ஜெனிஃபா ஜெயிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Heavenly Father, we thank you for this day that you have blessed us with, Lord. Lord, we thank you for you brought us into your presence to worship you and to glorify you, Lord Jesus. We thank you for the songs that we sang. We thank you for the worship that was accepted, oh Father. We commit this day into your hands, Lord Jesus. I pray that you will bless, and Lord Jesus, I pray that your word will be spoken to us in everything that your servant speaks, oh Lord. Lord, I pray that you will cover him with your Holy Spirit, and Lord Jesus, that you will reflect in every word that has been spoken, oh Lord. I commit the word into your hands, Lord Jesus. You take care of it. Lord, I pray that you will be revealed in it, oh Father God. Lord, I also pray for the offerings that has been brought to you, oh Father. I pray, Lord Jesus, that you will bless the hands that is given for your kingdom. Lord, I pray that will be used to build your kingdom of Father God. I pray, Lord Jesus, that you will bless everyone, oh Father. I pray, Lord Father God, that everything that is happening today will be happening according to your will, oh Master. Let your presence take control. Let your Holy Spirit be in this place and be with us and help us, Lord Jesus, in knowing you more and more, oh Father. Be with us, guide us, lead us. In Jesus' name I pray. Amen. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? டிசம்பர் இருந்தாவே சந்தோஷமாக தான் இருக்கணும், இல்லைங்களா? இல்லை துக்கமாக இருக்கிறீங்களா? என்னப்பா 23ஆம் ஆண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு துக்கமாக இருக்கிறீங்களா? இல்லை 24ஆம் ஆண்டு வருதேன்னு சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஜெரோம் தான் ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். சரி, மறுபடியும் உங்களுக்கு வாரத்தின் எல்லா இதை நிகழ்ச்சி சொல்லிடுறேன். என்ன கொஞ்சம் சிலரெல்லாம் தாமதமாக இருந்தீங்க. செவ்வாய்க்கிழமை இது இருக்காது, உபவாச ஜெபம். ஆனால் நாளைக்கு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் தான். நாளைக்கு 9:30 மணிக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா அப்புறம் முடிஞ்சு நாங்கள் கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வாபஸ் போயிருப்போம். நீங்கள் அதனால் 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. நாளைக்கு வெறும் 1 hour 8:30 to 9:30 கிறிஸ்மஸ் ஆராதனை இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கும் சாயந்தரம் 10:30 மணிக்கு, நைட்டு 10:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். 10:30லேருந்து 1:30 பார்க்கலாம். 1:30லேருந்து 2க்குள்ளே நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா தூங்கி அப்புறம் 1ஆம் தேதி யாராச்சும் வேலைக்கு போகணுன்னா கூட அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க போகலாம். அதனால் அடுத்த வாரம் சாயந்தரம் ஆராதனை இருக்காது. ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் ஆராதனை இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் ஆராதனை 7 மணிக்கு இருக்கும். ஆனால் இது சண்டே ஸ்கூல் இன்றைக்கி இருக்காது. நம்மளுடைய பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுந்து கிட்டத்தட்ட 1000 வியூஸ் மேலே ஆயிடுச்சு. திடீர்னு நம்மளுக்கே ஆச்சரியம். பரவாயில்லையே, 1000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, டான்ஸை பார்த்துட்டாங்க. சிலரெல்லாம் திருப்பி பார்த்துருக்குறாங்க. 700-800 பேர் பார்த்தாங்களாம். இன்னொரு 200 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறுபடியும். ஆமாம், அதனால் தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்து பசங்களை டான்ஸ் ஆட வச்சார். நல்ல ஞானத்தை கொடுத்து ஜெனிஃபாக்கும் என்ன பண்ணார், குழந்தைய வச்சுட்டே டான்ஸ் ஆடி சொல்ல வச்சுட்டார். அதனால் எல்லாம் கரங்களை தட்டலாமா? நம்முடைய பசங்களுக்கும் ஜெனிஃபாக்கும் அதுக்கு மேலாக ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அவர் பண்ணதுக்காக. கேட்டவங்கெல்லாம் பார்த்தவங்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. நான் முந்தா நேற்று கூட நான் வெள்ளிக்கிழமை கூட நான் திடீரென்று ஊருக்கு சித்தூருக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஒரு நம்முடைய கிளை போதகர் ஒருத்தர் இறந்துட்டார். ரொம்ப சீனியர் பாஸ்டர், கிட்டத்தட்ட 84 வயசு. அவர் இறந்துட்டார். அதனால் சித்தூருக்கு போகணும். அங்கே போயும் அந்த இடத்துலையும் வந்து சொன்னாங்க, உங்கள் ப்ரோக்ராம் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்லி அந்த இடத்துல ஊரில் கூட அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்குறாங்க. அதனால் தேவனுடைய வழி அது தனி வழி.
நாம் நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆராதனை செய்துட்ருக்கிறோம். அதனால நீங்கள் டிசம்பரில் என்னென்ன யோசிச்சிங்களோ, 23 என்னென்ன யோசிச்சிங்களோ, 24 அதுக்கு மேலாக அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஐயோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர் யோசிக்கிறது, அவருடைய பிளானே எப்படி இருக்கும்? நம்முடைய பிளானுக்கு மேலே தான் இருக்கும். அதனால் நாம் யோசிக்கலாம். நம்முடைய வேலை என்னன்னா அதற்காக ஜெபிக்கிறது தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. எப்படி எந்த நிலைமையில் நாம் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறோம் யோசிக்கிறதை விட, தேவன் இந்த நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி நம்மை பெரிய காரியங்களை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபந்தான் அது என்ன பண்ணும்? அது பதில் தரும். அது பிசாசை வெட்கப்படுத்தும். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா யாருக்கு தான் சந்தோஷம்? பிசாசுக்கு தான் சந்தோஷம். நீங்கள் நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போனால் யாருக்கு தான் சந்தோஷம்? பிசாசுக்கு தான் சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூராலஜிஸ்ட்டுக்கு தான் நல்ல காசு. அவங்களுக்கு தான், ஆமாம், நினச்சவங்கெல்லாம் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. முந்தியெல்லாம் நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாலையெல்லாம் டிப்ரெஷனுங்கிற வியாதி யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? யாராச்சும் டிப்ரெஷன் அப்போ அந்த காலத்தில் கேட்டிருக்குறீங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் சோர்வாக இருந்தாவே, ஓ நீ டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்ட, உனக்கு என்ன பண்ணணும்? மாத்திரை மருந்து கொடுக்கணும். டாக்டரு ஒரு அம்மா, என்னுடைய பாஸ்டர்மானோட கொலீக்னோட ஒய்ஃபு டிப்ரெஷன் தான். அதனால் ஹாஸ்பிட்டலில் டெய்லி எவ்வளோ செலவுன்னு தெரியுங்களா? 13,000 ரூபாய் செலவு. எவ்வளோ? 13,000 ரூபாய் செலவு. அந்த அம்மாவுக்கு என்ன வியாதியா? டிப்ரெஷன். ஒரு நாளைக்கு 13, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் அவர் செலவு பண்ணிட்டாராம். அப்புறம் முந்தானேத்து தான் பேசிச்சு அந்த அம்மா. அப்போது டாக்டருங்க நீங்கள் நல்லா போனாலே உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிடுவாங்க? ஏதாச்சும் சொல்லி, ஆமாம் உனக்கு அது இருக்குது, உனக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிடுவாங்க? டிப்ரெஷனுக்குள்ளே அவங்களே கொண்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் கூட உங்களை டிப்ரெஷனில் வைக்கிறதுக்கு டாக்டர்னால் முடியும். சாத்தானால் முடியுமோ முடியாது, ஆனால் டாக்டர்னால் முடியும். உங்களை பயப்படுத்தி அது இதாச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுத்தி உங்களை உட்கார வச்சு என்ன பண்ணிடுவாங்க? நீங்கள் அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, இந்த ஸ்கேனு, அந்த பில்லு பார்த்தாவே உங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிரும். அது மாதிரி. ஆனால் ஆண்டவர் அதனால் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்தார் இல்லைங்களா? நீங்கள் டிப்ரெஷன்னா அவங்களுக்கு, டிப்ரெஷன்காரங்களுக்கு என்ன ரொம்ப விரும்பி பிடிக்கும்னா தனியாக இருக்கணும், இருளில் இருக்கணும். அவங்களுக்கு வெளிச்சம்னா ஆகாது, இருளில் இருக்கணும், தனியாக இருக்கணும், எங்கேயோ யோசித்துட்டு அவங்க இருக்கணும், அதுதான் விரும்பும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இந்த இருளை நீக்க தான் அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார் இல்லைங்களா? இன்றைக்கே நம்ம கிறிஸ்துமஸ் செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 2:8. ಲೂಕ 2:8. ಆ ಸೀಮೆಯಲ್ಲಿ ஆ ಕುರುಬರು ಹೊಲದಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಕುರಿ ಹಿಂಡನ್ನು ಕಾಯುತ್ತಿರಲಾಗಿ ಕರ್ತನ ದೂತನೊಬ್ಬನು ಬಂದು ಅವರ ಎದುರಿನಲ್ಲಿ ನಿಂತನು. ಕರ್ತನ ಸಭೆಯು ಅವರ ಸುತ್ತಲೂ, ಕರ್ತನ ಪ್ರಭೆಯು
அந்த வெளிச்சம் வெளிச்சம். அவங்க சுத்திலும் என்னவா இருந்ததா? வாசிங்க. ಕರ್ತನ ಪ್ರಭೆಯು ಅವರ ಸುತ್ತಲೂ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಿತ್ತು. ಅವರು ಬಹಳವಾಗಿ ಹೆದರಿದರು. ಆ ದೂತನು ಅವರಿಗೆ ಹೆದರಬೇಡಿರಿ, ಕೇಳಿರಿ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನುಂಟು ಮಾಡುವ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. சாக்கு. வாசிங்க, தமிழ் எப்படி இருக்குதுன்னு. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. ஆமா, கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் என்ன ஆச்சாம்? பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமா, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தி நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா? அவங்க பயந்தாங்க. வெளிச்சத்தை பார்த்து பயந்தாங்க. இன்னைக்கும் அநேக மக்கள் வெளிச்சத்துக்குள்ள வரணும்னாவே கொஞ்சம் பயந்தான். ஏனென்றால் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டா அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் சிலது என்ன பண்ணிடும்? வெளிச்சத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? இருளில் இருக்கணும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. நீங்கள் பாருக்கு போயிருக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் நீங்கள் பாரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கேட்காதீங்க, நீங்கள் பாரில் போய் ஏன்னா எல்லாம் ரொம்ப புத்திசாலி. நீங்கள் பார்லெல்லாம் போனீங்கன்னா அங்கே என்ன வெளிச்சம் என்ன பிரைட்டாவா சர்ச்சில் போட்டிருக்கிற லைட் ஆட்டாவாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் தலையாட்டுறீங்க தெரிஞ்ச மாதிரி. அப்போ உங்களுக்கும் தெரியுது அங்கே என்னவா இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். என்னதான் இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா யாரும் வெளிச்சத்தில் குடிக்க வேண்டும் என்று என்ன பண்ண மாட்டான்? அவன் விரும்ப மாட்டான். அவன் கையில் பாட்டில் இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், ஒயின் ஷாப்பில் அவன் கடையில் வாங்கினா கூட ஒளிஞ்சிட்டு தான் போய் குடிப்பான். ஒளிஞ்சிட்டு உள்ளே போய் தான் அவன் குடிச்சிட்டு வருவான். தைரியமாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆமாம், அப்போ அவங்களுக்கே தெரியுது அவங்க என்னவோ தப்பு பண்ணுறாங்கன்னு. ஆனால் கூட என்ன பண்ண முடியறதில்ல, அதை விட்டுட்டு வர முடியறதில்ல. ஆனால் இந்த இடத்துல வெளிச்சம் ஏன் சிலருக்கெல்லாம் வெளிச்சம் என்றாலே அவங்களுக்கு பயம் என்றால், நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். யோவான் 8:12. John 8:12. ಏಸು ತಿರುಗಿ ಅವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡರಂಭಿಸಿ, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஆமா, அவன் எதுல நடக்க மாட்டானா? இருளிலே நடக்க மாட்டாங்க, ஜீவ ஒளியே என்னை பின்பற்றுகிறவன் அவன் என்ன பண்ண மாட்டானா? இருளிலே நடக்க மாட்டான். அதுக்கு தான் நீங்கள் எத்தனையோ பேர்த்துக்கு நீங்கள் போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பயப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. இந்த காலத்தில் அவங்க சிலரெல்லாம் அந்த பயமெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் போய் சுவிசேஷம் சொன்ன, ஐயோ இந்த அல்லேலூயா கூட்டமா என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா வேண்டாங்க, வேணா நம்ம இங்கே ஆர்சி சர்ச்சுக்கு வேணால் போயிட்டு வந்துடலாம், ஆனால் இவங்க கூட மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? போகவே பயம். ஏன் பயம்? ஐயோ இவங்க கிட்ட போயிட்டா என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாதுங்க வாங்க,
நம்ம அது பண்ணக்கூடாதும்பாங்க, இது பண்ணக்கூடாதும்பாங்க. இவங்கள பார்த்தாவே, நம்மளை பார்த்தாவே என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, நம்முடைய ஜனங்க தான் அவங்க கூடவே போய் சேர்ற மாதிரி சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, பெரிய பக்கல் கூட போடக்கூடாதும்பாங்க நம்ம பாஸ்டர்கள். அந்த காலத்தில் என்ன போடக்கூடாது, பெல்ட்டுக்கு பெரிய பக்கல் கூட. ஆமாம், பசங்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு, நம்ம சர்ச்லெல்லாம் அந்த காலத்துலலாம் ஜீன்ஸ் பேண்ட்டு கூட அலோவ் இல்லை. வேணா நீங்கள் ஹெவி பாஸ்டர் கேளுங்க, அவரு கூட 30 வயசு ஆனப்பனா தான் ஜீன்ஸ் பேண்ட்டே போட்டார். ஏன்னா அவங்க தாத்தா அவங்க அப்பாலாம் எப்படி அவங்க. அப்போது நம்முடைய நமக்கு நம்ம கூட சேரணுன்னாவே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் சில சபைக்கெல்லாம் வாங்கன்னா ஆறாமல் வாங்க போவாங்க, ஆனால் இங்கே வாங்கன்னா கொஞ்சம் பயந்துக்குவாங்க. சில சபைகளுக்கெல்லாம் என்ன அவங்க வந்து எப்படி ஆயிட்டாங்க, உலகத்தோடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இவங்கள மாற்றுறதுக்கு பதிலாக இவங்க அவங்கள போல என்ன பண்ணிட்டாங்க, மாறுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது, நானே அந்த ஒளி, என்னை பின்பற்றவன் என்ன பண்ண மாட்டானா, இருளிலே அவன் நடக்க மாட்டாங்க. ஆனால் இருளிலே நடக்காமல் இன்னைக்கு அநேக மக்களுக்கு என்ன பண்ண முடியாது, இருளை விட்டு வெளியில் வரவே முடியாது. சிலருக்கெல்லாம் முடியும், ஆனால் கூட சாத்தான் என்ன பண்ணுவான், வேண்டாப்பா நீ வெளிச்சத்துக்கு நீ போயிடாத, நீ என்ன பண்ணு, நீ இருள்லையே நீ இருன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் வாங்க வாங்க வாங்க, இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, வரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வரவே மாட்டாங்க. வரணுன்னாவே கொஞ்சம் பயமாக கூட அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து வெளிச்சத்துக்குள் வரும். அவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, போதும், என்ன அடைஞ்சிருப்பாங்களா அவங்க, ஜீவ ஒளியே அடைந்திருப்பான். ஆமா, ஜீவ ஒளியே அடைஞ்சிருப்பாங்க. யாரெல்லாம் இவங்க பின்னால வர்றாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, ஜீவ ஒளியை அவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஜீவ ஒளியை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜீவ ஒளியை அடைஞ்சிருங்க எப்படி இருப்பாங்களாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Matthew 5th chapter 16th verse. இவ்விதமாய் மனுஷர் உங்களுக்கு நற்கிரிகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமா, உங்கள் வெளிச்சம் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுமா, முன்பாக பிரகாசிக்க கடவது, பிரகாச கடவுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, அவங்களுக்கு உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு என்னவா இருக்கணும், பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்குன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பிரகாசம் அவங்களுக்குள்ளே அது காமிக்குமா, தெரியும். எத்தனை பேர் உங்களை பார்த்து பயப்படுறாங்க இல்லைங்களா? ஐயோ இவங்களை பார்த்தாவே நமக்கு தூரமாக போயிடலாம்ப்பா, இல்லாட்டி வந்தோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரேயருக்கு வான்னு கூப்பிடுவாங்க. நம்முடைய வெளிச்சம் என்ன பண்ணுவான், ஆண்டவரை பின்பற்றவங்க இந்த ஒளியை அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. இந்த ஒளி என்ன பண்ணுமா, வேற ஜனங்களுக்கு அது பிரகாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க, இந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு. உங்க ஒளி வந்து வேறவங்களுக்கு பிரகாசம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஜீவ ஒளி உங்களுக்குள்ளே என்ன பண்ணலை, வரலன்னு அர்த்தம். நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு தன்னுடைய வெளிச்சமே இல்லை, தெரியும் தானே? எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? சந்திரனுக்கு அதனோட வெளிச்சமே இல்லை. அது எந்த வெளிச்சத்தை அது பிரகாசிக்குதான், சூரியனோட வெளிச்சம் சந்திரத்துக்கு போகிறனால அந்த வெளிச்சம் தான் நமக்கு தெரியுது. அப்போ அதே போல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை
நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ஒளி என்ன பண்ணணுமா? அது மற்றவங்களுக்கு அது பிரகாசிக்கணும். அது எப்படி பிரகாசிக்கும்? நம்ம உண்மையாக இருக்கும்போது, நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தபோது தான் நம்ம பிரகாசிக்க முடியும். நாம் பொய் சொல்லாமல், நாம் கோபப்படாமல், நாம் வேறவங்களிடத்தில் சண்டை போடாமல், நாம் வேறவங்களுக்கு தீங்கு நினையாமல் எல்லாம் பண்ணும்போது தான் அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கிற எல்லா இருளும் அது என்ன பண்ணும்? அது விலக்கி போடும். இருளுங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு இருளை போக்கணுன்னா இருள் போன்னா அது போயிடாது இல்லைங்களா? நமக்குள்ள சில இருள்கள் இருக்கும், அதை நீ போன்னா அது போகாது. அப்போ இருள் போகணுன்னா என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை கொண்டுட்டு வந்து. ஒரு ரூம் டார்க்காக இருக்குதுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கேண்டலை கொண்டுட்டு வா, இல்லை லைட்டை கொண்டுட்டு வா, டார்ச்சை கொண்டுட்டு வா. ஏன் அதை கொண்டுட்டு வான்னு சொல்கிறீங்க? அந்த இடத்துல வெளிச்சம் வந்தோடனே இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ நமக்குள்ளே நம்முடைய எந்த இருள் இருந்தாலும் அந்த இருளெல்லாம் போகணும்னா நமக்குள்ளே எந்த கொண்டுட்டு வரணும்? இந்த ஜீவ இருள் நமக்குள்ளே கொண்டுட்டு வரணும். இந்த ஜீவ ஒளியை என்ன பண்ணணும்? ஜீவ ஒளியை என்ன பண்ணணும்? நமக்குள்ளே கொண்டுட்டு வா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற எல்லா இருளும் அது என்ன பண்ணும்? அது ஓடி போகும். அதை கொண்டுட்டு வராமல் அதை மூடியை போட்டு வச்சுட்டு, இல்லைங்களா, சிலரெல்லாம் வீட்டு ஒரு கார்னர்லையே வச்சுருப்பாங்க. ஒளி எங்கே வச்சுருப்பாங்க? வீட்டு கார்னர். ஐயோ நீங்கள் எங்கிட்ட பெட்ரூம்குள்ளே வந்துடாதீங்கப்பா. சிலரெல்லாம் பெட்ரூம்குள்ளே வச்சுருப்பாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? லிவிங் ரூமில் கொண்டுட்டு வர மாட்டாங்க. என்ன, லிவிங் ரூமில் டிவி ஓடிட்டு இருக்கும். ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, பெட்ரூம்லேயே இருங்க, நான் சாயந்தரமாக நைட்டு வந்து அந்த இருளை கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ண வேண்டாம்? ஒளி எதுக்குள்ளே எங்கே வரக்கூடாது? லிவிங் ரூம்குள்ளே ஒளி வரக்கூடாது. சில ஒளியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பெட்ரூம்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா பெட்ரூமில் மொபைலில் வச்சு நோண்டிகிட்டு இருப்பாங்க. ஒளி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம மொபைலில் என்ன பண்ண முடியாது? விளையாட முடியாது. அப்போ சிலருக்கெல்லாம் ஒளி எங்கே வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வேணும்பாங்க. ஒளி முழுமையாக நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நம்முடைய இதயத்துக்குள்ளே வரக்கூடாது, நம்முடைய கண்ணுக்குள்ளே வரக்கூடாது, நம்முடைய வாயுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? ஒளி வரக்கூடாது. ஒளி நீங்கள் கொஞ்சம் தூரமாகவே இருந்துருங்க. நான் கூப்பிடும்போது மாத்திரம் நீங்கள் வாங்க, நான் கூப்பிடாத போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அப்படி இல்லை. நம்முடைய ஒளி வேறவங்களுக்கு அது என்ன பண்ணணுமா? பிரகாசிக்கணும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அது என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். நம்முடைய காலேஜில் என்ன பண்ணணும்? அது பிரகாசிக்கணும். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அது என்ன பண்ணணும்? அது பிரகாசிக்கணும். நம்முடைய உற்றார் உறவினர்கிட்ட அது என்ன பண்ணணும்? அது பிரகாசிக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்க கிட்ட இந்த ஒளி என்ன பண்ணணுமா? அது பிரகாசிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து கேட்டால் தான் தெரியும் நம்முடைய ஒளி எவ்வளோ தூரம் பிரகாசிக்குதுன்னு. இல்லை சிலருக்கெல்லாம் தன்னுடைய புருஷன்கிட்ட கேட்டாலோ இல்லை பொண்டாட்டிக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் ஒளி எப்படி பிரகாசிக்குது என்று, இல்லைங்களா? கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும் எத்தனை பாத்திரம் ஒடுங்கி போயிருக்குதுன்னு. அதுலேயே தெரியும் எத்தனை ஒளி அங்கே வீசிட்டு இருக்குதுன்னு, இல்லையா? சிலருக்கெல்லாம் எப்படி கிச்சனில் போய் பார்த்தா தான் தெரியும். கரெக்டு, இதெல்லாம் எப்படி இருக்குது. சிலரெல்லாம் ஒரு பாஸ்டர் வந்து என்ன பண்ணாங்களாம், பாஸ்டருக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்களாம். அந்த பாஸ்டர் வந்து
என்ன பண்ண அப்படியா பாஸ்டர் எல்லாம் சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்களா, பாஸ்டர் வந்திருக்கிறாரு என்று அவங்க விலையேற பெற்ற அவங்க கிட்ட சில்வர் பவுல், சில்வர் ஸ்பூன் இதெல்லாம் இருந்துச்சாம். அதை வச்சு பாஸ்டர் வந்திருக்கிறாரே என்று அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டு வந்து சாப்பாட்டுக்கு வச்சாங்களாம். சாப்பிட்டுட்டு பாஸ்டர் கூட நல்லா சாப்பிட்டுட்டு அவர் போயிட்டார். போன பின்னால் பார்த்தா அங்கே ஸ்பூனு ஒன்று காணும். என்ன ஸ்பூன் காணும்? சில்வர் ஸ்பூன் காணும். நீ பாஸ்டரை போய் கேட்க முடியுமா? ஐயோ என்ன பாஸ்டரே நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, சாப்பாடு கொடுத்தா ஸ்பூனு கூட எடுத்துட்டு போயிட்டீங்களேன்னு கேட்க முடியுமா? அவங்க என்ன பண்ணாங்களாம், ஐயோ சரி எப்படி கேட்குறது, என்ன பண்ணுறது, என்ன பாஸ்டர் இவ்வளோ நம்ம எப்படி யோசிச்சிருந்தோம், ஆனால் பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனாலும் அவங்களுக்கு டவுட்டு, பாஸ்டர் இப்படியும் பண்ணுவாரா அப்படின்னு கூட கொஞ்சம் இதாக இருந்தது. ஒன்று எப்படி கேட்குறதுன்ட்டு அவங்களும் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு 2-3 மாதம் ஆச்சு. 2-3 மாதம் ஆச்சு. மறுபடியும் பாஸ்டர் வந்தார் வீட்டுக்கு. மாஸ்டர் வந்தபோது அப்புறம் இவங்க ஐயோ என்ன பண்ணுறதுன்னு இந்த தடவை என்ன பண்ணாங்க, நார்மல் ஸ்டீல் இதுலேயே எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் கூட இவங்க மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவரும் கை துடைச்சிட்டு சரி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போகிறேங்க போது அவங்களுக்கே தாங்க முடியல. ஏன்னா சில்வர் ஸ்பூன் ஆச்சே, தாங்கலை. என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பாஸ்டர் லாஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நாங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போன பின்னால் ஒரு சில்வர் ஸ்பூனு என்னது காணாமல் போயிடுச்சுங்க. நீங்கள் கீது எப்படியாச்சும் தப்பாக ஏதோ மறந்துட்டு கீது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஸ்பூனை கீது எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வீடெல்லாம் தேடி பார்த்தோம், என்ன பண்ணலை, இந்த ஸ்பூனு கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னாங்க. அதனால நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, தெரியாமல் கீது ஏதாச்சும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எடுத்துகிட்டு போயிட்டீங்களான்னு கேட்டாராம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், உன் பைபிளை எடு அப்படின்னாராம். என்ன சொன்னாராம், உன் பைபிளை எடுன்னாராம். பைபிளை எடுத்தா பைபிள் கீழே என்ன இருந்ததா, ஸ்பூன் இருந்ததா. பைபிள் கீழே என்ன இருந்தது, ஸ்பூன் இருந்துச்சா. அப்போ அவர் சொன்னாராம், இத்தனை மாதம் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணலை, உங்கள் பைபிளை அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாராம், போனாராம். அது மாதிரி அப்போ அவங்களுக்குள்ள வெளிச்சம் எங்கே இருக்கும் இல்லைங்களா? நம்ம வேணுங்கும் போது தான் என்ன பண்ணோம், வேதம் நம்ம கையில். ஆமாம், வேதம்னா காயத்ரி வேதம்னு நினச்சிக்காதீங்க, இந்த வேதம் வேணும் போது தான் நம்ம ஃபோன் பண்ணுவோம். அது மாதிரி நமக்கு ஏதாச்சும் வேணும்னா இந்த சத்திய வேதத்தை என்ன பண்ணுவோம், சில நேரம் நம்ம எடுக்கிறோம். அப்போது இப்படி பேர்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நம்முடைய வெளிச்சம் எப்படி வேறவங்களுக்கு அது பிரகாசிக்கும். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 5:16 மத்தேயு. ಅದರಂತೆ ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಜನರ ಮುಂದೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ಹೌದು, ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಜನರ ಮುಂದೆ ಅದೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂತೆ, ಅದು ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அப்போ நமக்கு வந்து சொல்லுங்க, ಹೀಗಾದರೆ ಅವರು ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯನ್ನು ಕೊಂಡಾಡುವರು. ಹೌದು, ಅವರು ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ பரலோகದಲ್ಲಿರುವ ತಂದೆಯನ್ನು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ, கொண்டாடுತಾರೆ. அப்போ உங்களுடைய வெளிச்சத்தை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய
தேவன் நம்மை தந்தையை அவங்க என்ன பண்ணுவாங்களாம், மகிமைப்படுத்துவாங்க. இல்லைங்களா? தமிழ்ல வாசிங்க எப்படி இருக்குதுன்னு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, உங்களுடைய நற்கிரிகளை, நல்ல கிரியைகளை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். ஆமா, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். எப்பேற்பட்ட சாட்சி நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க. ஐயோ, இந்த ஆளா எப்பொழுதும் மொபைல் கையில் வச்சுட்டே தான் இருக்கிறார். இந்த ஆளை நான் ஜெபித்ததும் பார்த்ததில்லை, வேத வாசிப்பையும் நான் பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மொபைலை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ஏற்பாடு. அப்போ எந்த வெளிச்சம், பிதாவுடைய நாமம் அந்த இடத்துல எப்படி மகிமை படப்போகிறது. ஐயோ, இந்த ஆளா வாயை திறந்தாவே இந்த ஆளுக்கு என்னதான் வருது, பொய் தான் பேசுகிறா. அப்படி அல்ல, இந்த அம்மா பார்த்தா என்ன பண்ணுது, அம்மா பார்த்தாவே பொறிஞ்சு உழுகிறாங்க. என்னதான் வருது, இந்த அம்மா பேசுறதை கேட்டாவே எங்களுக்கு என்னவா இருக்குது, பயமாய் இருக்கிறது. இப்பேற்பட்ட வெளிச்சமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. எந்த வெளிச்சம்? இந்த இடத்துல சொல்லுகிறது, தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது மற்றவர்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறாங்களா? உங்களை பார்த்து யாரை மகிமைப்படுத்துறாங்க? நீங்க பண்ணுகிற கிரியை பார்த்து யாரை மகிமைப்படுத்துறாங்க? ஐயோ, இந்த ஆளை பார்த்தா பிசாசு பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. யாரை மகிமைப்படுத்துறாங்க? பிசாசை மகிமைப்படுத்துறாங்க. வாயை திறந்தாவே என்னவா இருக்குதான், ஆமா, கேட்கறக்கே முடியாதுங்க. அப்ப யாரை மகிமைப்படுத்துறாங்க? பிசாசை. இவங்க வீட்டில் ஆமாங்க, ஒருபோதும் நான் இவங்க பைபிளை எடுத்ததை நான் பார்த்ததே இல்லை. யாரை மகிமைப்படுத்துறாங்க? பிசாசை மகிமைப்படுத்துறாங்க. இல்லைங்களா? அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய வெளிச்சத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்களா? இயேசு இருக்கிறாருங்க. ஐயோ, அவரை பார்த்தாவே என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மரியாதை வரணும். நம்மளை பார்த்தா வேறவங்க என்ன வரணும், ஒரு மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். ஐயோ, ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்றோம். உங்களை பார்த்தா என்ன சொல்லணும்? ஐயோ, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. ஆமாம். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு நம்மளை பார்த்து அப்பேற்பட்ட ஒரு தெய்வீக பயம் வருகிறது, ஒரு தெய்வீக, ஆமாம், தெய்வீக பயம் வரணும். உங்களை பார்த்து ஐயோ, இந்த அம்மா வாய் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆமாம் அப்படின்ட்டு ஓடக்கூடாது. அந்த பயம் வரக்கூடாது. உங்களை பார்த்து பயந்துட்டு ஓடக்கூடாது. உங்களை பார்த்தா தெய்வீக பயம் வரணும். கர்த்தர் மயம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தரை பார்த்து ஏன் பிரைஸ் தி லார்டுன்னா, அந்த தெய்வீக பயம் நமக்குள்ளே இருக்கிறபடினால தான். ஐயோ, யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்களா? ஆனால் நம்ம இந்த ஒளிக்குள்ளே போகிறக்கே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பயந்துக்கிறோம். இந்த ஒளி வர்றக்கே நம்ம என்ன பண்ணுகிறோம், பயந்துருக்கிறோம். ஒளி வந்துருச்சுன்னா நம்முடைய இருளான காரியங்கள் என்ன பண்ணுமா, அது ஓடி போகும் என்று நமக்கே சில நேரம் பயமாக இருக்குது. ஆமாங்க, சிலரெல்லாம் ஞானஸ்நானம் எடுங்கனாவே பயந்துக்குவாங்க. ஏன் பயந்துக்குவாங்கன்னா, ஐயோ, நான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் இப்பேற்பட்ட இந்த பாவமெல்லாம் விட முடியலைங்க. ஏன் விட முடியல? ஆண்டவர்னோட ஒளி உங்களுக்குள்ள ஒன்றா வரல. ஆனால் நீங்கள் பாருங்கள், சத்திய வேதம் இல்லாத காலத்திலே தாவீது என்னன்னு சொல்கிற, அப்படி 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். சங்கீதம் 27:1, Psalms 27:1. ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನು ಆಗಿದ್ದಾನೆ. ಹೌದು, ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಾನೆ. ನಾನು ಯಾರಿಗೆ ಭಯಪಟ್ಟೇನು? ಹೌದು, ನಾನು ಯಾರಿಗೆ ಭಯಪಟ್ಟೇನು? ಒಪ್ಪೋದು. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஆமா, என் ரட்சிப்புமானவர். அந்த காலத்துல எந்த சத்திய வேதமும் இருக்குல்ல, ஒளியை பத்தி பேசவும் இல்லை. ஆனால் ராஜா என்ன சொல்ற, அப்படி தேவன் எனக்கு என்னவா இருக்கிறாரா, வெளிச்சமாய் இருக்கிறார்.
எத்தனை பேர் நாம சொல்ல முடியும், தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், நான் யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்த எந்த பயமும் வராதுங்க. அது சாவு பயம் இருந்தாலும் அது வராது, எப்பேற்பட்ட பயமும் வராது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பயந்து கொள்ளுகிறோம்னா அப்போ என்ன அர்த்தம், நமக்குள்ளே என்ன இல்லை, இன்னும் தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே இல்லை. நமக்குள்ளே என்ன இல்லை, தேவ வெளிச்சம் நமக்குள்ளே பரிபூர்ணமாய் நமக்குள்ளே இல்லைங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1 யோவான் 1 John 1st chapter 5th verse. லாஸ்ட்ல இருக்கும். தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரிடத்தில் எந்த இருளும் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்கள் அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று, ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல், நாம சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் நாம பொய் சொல்லிட்டே இருக்கிறோங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பொய் சொல்லிட்டே இருக்கிறோம். சும்மா ஐயோ நான் ரட்சிச்சனுங்க, பரிசுத்த ஆவி நான் பெற்றுட்டேங்க, ஜெபம் பண்ற தொடங்கினாவே அந்நிய பாஷையில் பேசுவாங்க, ஆனால் வீட்டில் வேற அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல சொல்லுது, அவர் கூட நம்ம ஐக்கியமாக இருந்து நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம்னா நமக்குள்ள எந்த இருளும் என்ன பண்ணக்கூடாதான், இருக்கக்கூடாது. ஒரு தடவை நம்ம அந்த காலத்தில் நம்ம பாவம் பண்ணிட்டோமா, கரெக்ட். இப்போ மறுபடியும் அந்த பாவத்தை நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. 100 தடவை சொல்லியும் நம்ம திரும்ப அதுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்தா, ஆனால் மாத்திரம் பார்த்தா மாத்திரம் ஐயோ அவங்க பிரைஸ் லார்டுன்னு சொல்லும் போதே அப்படியே ஆண்டவர் மேலேருந்து இறங்கி வர மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற இருள் என்ன பண்ணோம், அப்படி இருந்தால் நமக்குள்ளே என்ன இருக்குமா, நாம் இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்கிறோன்னு தான் அர்த்தம். ஏன்னா நமக்கும் என்னது, இருளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது இல்லைங்களா? நான் அப்படியே 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமா, ஒருவரோடு ஒருவர் நம்ம என்ன பண்ணுவோம், ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமா, நம்மை சுத்திகரிக்கும் இல்லைங்களா? நம்ம மாத்திரம் யாருக்கும் சொல்லவே கூடாது, ஐயோ இந்த மாவா, ஐயோ இவங்களா. நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, அப்பேற்பட்ட வார்த்தைகள் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா நம்ம இருளில் இருக்கிற, நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம பரிசுத்தவான், விசுவாசி இல்லைங்களா? விசுவாசி 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் 40 வருஷம் நாங்கள் அதே சபைக்கு போகிறோங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் 2 நாள் இருந்தால் தான் தெரியும் எப்பேற்பட்ட விசுவாசிகள். வெளிச்சம் நமக்குள்ளே வெளிச்சம் வந்ததுன்னா அந்த வெளிச்சம் பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் இருளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்குள்ள என்ன இருக்குது, வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் இருந்தால் தேவனுடைய ரத்தம் நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம்தான் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நாம் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான். நாம் அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணணுமா, வேறவங்களுக்கு நாம் பிரகாசிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம்தான் நம்மை வழி நடத்தணும். அந்த வெளிச்சத்துக்குள்ளே தான் நம்ம கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியன்ஸ் 5th chapter 8th verse. எபேசியர்
5th 5ஆம் அதிகாரம். காலத்திலே நீங்கள் ஆ, அந்தகாரத்தில் இருந்தீர்கள். ஆமா, ஒரு காலத்துல நீங்க எங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரத்தில் அந்த காலத்துல இருந்தீங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமா, இது வரைக்கும் 2023 வருஷத்துல நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்காம இருந்தீங்கன்னா, மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் மூலமா பேசுகிறார். நீங்க என்ன பண்ணுங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்ன பண்ணுங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. இவ்வளவு நாள் இருள நடந்தேன். இயேசு கிறிஸ்துவை நான் தெரிஞ்சிட்டேன். இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியும். வீட்டில் எனக்கு 7-8 பைபிள் இருக்குது. என்ன இருக்குது? 7-8 பைபிள் இருக்குது. ஆனால் ஒரு பைபிள் படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, இல்லைங்களா? அந்த பைபிள் இருக்குது, NIV இருக்குது, KJV என்கிட்டே இருக்குது. 4-5 பைபிள். NIV இருக்குது, KJV இருக்குது, இப்போ புதுசாக NLT இருக்குது, விமென்ஸ் பைபிள் இருக்குது, எல்லா பைபிளும் இருக்குது. ஆனால் என்ன தான் இல்லை? வெளிச்சம் நமக்குள்ள இல்லை. இது வரைக்கும் நீங்கள் வெளிச்சம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் இனிமேல் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் இருக்க போகிறேன் என்று. வாசிங்க 5:8 வாசிங்க மறுபடியும். வாசிங்க. எபேசியர் 5. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. அப்படியே வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும். ஆமா, வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா என்ன? சகல நற்குணத்திலும். நற்குணம் நமக்குள்ள இருக்கணும். ஒள்ளே எப்படி இருக்குது? கன்னடத்தில் எப்படி இருக்குது? 9வது வசனம் எப்படி வாசிங்க? 8 9ங்களா? 9ங்களா? ಬೆಳಕಿನ ಫಲವು ಉಪಕಾರದಲ್ಲಿಯೂ ನೀತಿಯಲ್ಲಿಯೂ ಸತ್ಯದಲ್ಲಿಯೂ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಕರ್ತನಿಗೆ ಸಾಕು ವಾಸಿಂಗ. ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமா, உண்மையிலும் அது விளங்கும். அவ்வளவுதான். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இன்னது தேவனுக்கு பிரியமானது என்னது என்று நீங்க என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். ஆமா, எந்த அந்தகாரத்துக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவங்களை என்ன பண்ணுங்க? கடிந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்மஸில் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன்? வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்லி தான் பொய் சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன். உங்களுடைய வெளிச்சம் எனக்குள்ளே வீசட்டும். மற்றவர்கள் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். அப்பேற்பட்ட வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கட்டும் என்று நாம் தலை குனிந்து ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, எல்லாம் கண்களை மூடி தலை குனிந்து எல்லாம் வாயை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை
நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே கர்த்தாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஆண்டவரே உன்னத இருள்களில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். சில நேரம் நாங்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்தோம். நான் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே நீங்கள் உணர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பரிபூர்ண வெளிச்சத்துக்குள் நாங்கள் நடக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுக்குள்ளே ஆண்டவரே பரிபூர்ண ஒரு வழி வர நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்கள் ஆண்டவரே பிதாவை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே நடந்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவரே உங்களுடைய ஒளி ஒவ்வொருத்தர் மேலும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் புது ஆண்டுக்குள் செல்லும் போது ஆண்டவரே ஒரு பரிசுத்தமாய் நாங்கள் செல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கையாய் நாங்கள் ஆண்டவரே நடக்க நீங்க கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் அது பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஜாதியாய் நாங்கள் விளங்க கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர முடியாத காரணத்தோடு இருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நாளைக்கு நடக்க போறதுக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவரே அது ஒரு மகிமை உள்ள ஆராதனையாய் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே யார் வீட்டிலும் எந்த குறைவில்லாமல் ஆண்டவரே உங்கள் ஆண்டவரே நாங்கள் பண்டிகை ஆண்டவரே நாங்கள் கொண்டாடும் போது ஒவ்வொரு வீட்டிலும்
ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு பரிபூரணம் இருக்கட்டும். சாத்தான் எந்த விதத்திலும் ஆண்டவரே சந்தோஷத்தை பறித்து கொள்ள போகாதபடி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரணி மறவாதே. ஆமேன். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஒளி உங்களுக்குள் பிரகாசிக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.